நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவை பொதுத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் 4ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற்ற பிறகு அதிமுகவில் பிளவு உண்டாக்கும் வேலையை பாஜக செய்யும் என திமுக அமைச்சர் ரகுபதி கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்திலும் அதிமுகவினர் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை அமைச்சராக தற்போது இருக்கும் ரகுபதி இதற்கு முன்பு அதிமுக ஆட்சியில் முதலில் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். பின்னர் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுக்கு சென்ற அவர் தற்போது ஸ்டாலின் தலைமையிலான அரசின் சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் தேர்தலுக்கு பின்பு செங்கோட்டையன் அல்லது SP வேலுமணி தலைமையில் அதிமுக இயங்கும் என செய்தி வருகிறது. அதிமுகவில் பிளவு உண்டாக்கும் வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், அதை பாஜக செய்யும். சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை என அவர் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.